நம்மளுடைய சபையினுடைய வாக்குத்தத்தத்தை இந்த வருடம் நம்முடைய GI6 சொன்ன சபையினுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். இங்கிலீஷ்ல படிப்போம். For the Lord takes pleasure in his people, he will beautify the humble with salvation. சங்கீதம் 149:4. இந்த வசனத்தை தான் நாம் தொடர்ந்து இன்றைக்கு தியானமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக என்னுடைய செய்தியினுடைய தலைப்பாக இன்றைக்கு நான் வைத்திருக்கிறது காட் அண்ட் ஹிஸ் பீப்புள், அதாவது தேவனும் தேவனுடைய ஜனம். காட் அண்ட் ஹிஸ் பீப்புள். ஸோ அந்த இமேஜ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கர்த்தர் உயர்ந்து இருக்கிறார், காட் அண்ட் ஹிஸ் பீப்புள். ஸோ கர்த்தரும் அவருடைய ஜனமும், கர்த்தர் அவருடைய ஜனத்திற்கு கர்த்தராக இருக்கும் பொழுது, தேவனாக இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத 3 கோட்ஸோட நான் வந்திருக்கிறேன். அதாவது 3 பொன்மொழிகளோடு கூட வந்திருக்கிறேன். ஸோ காட் யூசஸ் நோ ஒன் அன்டில் ஹி ஃபர்ஸ்ட் புட்ஸ் தெம் த்ரூ த ஸ்டார்ம். அதாவது கர்த்தர் யாராவது ஒருத்தரை பயன்படுத்த வேண்டும், அவருடைய ஊழியத்தில் அவர் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்தாரானா முதல்ல அவர்களை ஒரு போராட்டம், அதாவது ஒரு ஸ்டாம் போல, ஒரு புயலை போல ஒரு போராட்டத்தின் பாதையில் அவங்க போவாங்களாம். ஸோ எவ்வளவு பெரிய பணி உங்களுக்கு இருக்கிறோ, த கிரேட்டர் யோர் மிஷன், த கிரேட்டர் இஸ் யோர் ஸ்டாம். எவ்வளோ பெரிய பணி உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அவ்வளவு பெரிய ஸ்டாம், அவ்வளோ பெரிய போராட்டம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கு. ஆமென். ஸோ ஆண்டவருடைய வசனம் ஏற்கனவே சொல்லுகிறது போல உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இங்கே இந்த தேவ மனிதர் ஜான் ஹேகர் என்று சொல்லுகிறவர் இந்த பொன்மொழியை அவர் சொல்லியிருக்கார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வருகிற அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தை, அதை நெருக்கத்தின் பாதையை பார்த்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சாத்தான் என்ன பண்ணுறான்னா உங்களை பார்த்து பயந்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனையை, போராட்டத்தை கொடுக்குறான். நீங்கள் யோசிக்கலாம், மீதி பேருக்கு இந்த மாதிரி போராட்டம் வரலையே, மீதி பேருக்கு இந்த மாதிரி நெருக்கம் வரலையே. பிகாஸ் யூ ஆர் காட்ஸ் பிலவர். அவனுக்கு உங்களை பார்த்தா பயம். ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினால் நான் எல்லாத்தையும் மேற்கொள்ள போகிறேன்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த வருஷத்தில் மேற்கொள்ள போகிறீங்க. அடுத்தது காட் அண்ட் காட்ஸ் பீப்புளுக்குரிய ஒரு கோட் என்னென்னா, நம்மளுடைய ரோமருக்கு எழுதின நிருபம் 8:31 சொல்லுகிறது போல், இஃப் காட் இஸ் ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் நம்ம கூட இருக்காருங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்காரு பிரதர், கர்த்தர் நம்ம கூட இருக்காரு சிஸ்டர். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது ஒருவரும் நமக்கு முன்பாக என்ன செய்ய முடியாதான், எதிர்த்து நிற்க முடியாதான். அடுத்து 3ஆவதாக ஒரு கோட் சொல்லுது, God always has something for you. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுக்காக ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதில் முதலாவது சொல்லுது a key for every problem. உங்களுடைய ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு சாவி வச்சிருக்கார். சில நேரத்தில் நம்மளுடைய சபையினுடைய பூட்டை திறக்கும் பொழுது, அல்லது இந்த ஆஃபீஸ் ரூமோட பூட்டை திறக்கும் பொழுது கொத்தா சாவி வச்சுருப்போமா. சில நேரத்தில் என்ன பண்ண முடியாது, டக்குன்னு அந்த சாவியை எந்த சாவியை எதுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா லேபிள் பண்ணிட்டேன், எந்தெந்த ரூமுக்கு என்னென்ன சாவின்னு லேபிள் பண்ணிட்டேன். அப்போ கொத்தா ஒரு சாவி வச்சுக்கும் போது எந்த சாவியை எடுத்து எந்த பூட்டை திறக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் திணறுவோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு, ஐ ஹவ் காட் அ கீ ஃபார் எவ்ரி ப்ராப்ளம். உன்னுடைய ஒரு ப்ராப்ளம்க்கும் ஒரு சாவி இருக்காது, உங்ககிட்ட தான் இருக்குது, உன் கையில் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆமீன். அடுத்தது அ லைட் ஃபார் எவ்ரி ஷேடோ. ஒரு பெரிய நிழல் இருக்குது, ஒரு அது இதற்கு மேலே அஸ்தமனம் ஆயிடுச்சு, இதற்கு மேலே எழுந்துக்க முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் ஒரு வெளிச்சம் வருது, ஒரு விடியல் வருது. ஆமேன். அடுத்தது அ ரிலீஃப் ஃபார் எவ்ரி சாரோ. ஒரு கவலைக்கு நடுவில் ஆண்டவர் நமக்கு ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கிறார், ஒரு பலனை அவர் கொடுத்துருக்கிறார். அடுத்து ஃபைனலாக இந்த கோட் சொல்லி முடிக்கிறாங்க, அ கிரேட் பிளான் ஃபார் எவ்ரி டுமாரோ. நம்ம நைட்டு படுக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு படுக்கிறோம், நாளைக்கு ஒரு பெரிய திட்டத்தை என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு அப்படிங்கிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்டவரோட படுக்கையில் படுக்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த கோட்ஸ் ஃபார் காட் அண்ட் ஹிஸ் பீப்புள். இப்போ இந்த சங்கீதத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். சரி, சங்கீதத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்பதற்கு முன்பாக சங்கீதத்தை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். மொத்தம் எத்தனை சங்கீதம் இருக்குது?
150 சங்கீதம் இருக்குது. ஸோ சங்கீதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது வந்து பாடல் வடிவில் இருக்கிற ஒரு புஸ்தகம் என்று நம்ம தெரியும். ஸோ இந்த பாடல் வடிவில் இருக்கிற புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஹியூமன் இமோஷன்ஸ். அதாவது உணர்ச்சியை கொட்டி என்ன பண்ணியிருக்காங்க சில பேர் எழுதியிருக்காங்க. யாரெல்லாம் எழுதியிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். தாவீது எத்தனை சங்கீதம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோமானால் 73 இடங்களில் அவருடைய பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 73. சரிங்களா. அடுத்தது சாலமோன் பார்க்கும்பொழுது 2 சங்கீதங்கள் எழுதியிருப்பதாக குறிப்பு இருக்குது. 72 மற்றும் 127. அடுத்து மோசஸ் வந்து ஒரு சங்கீதம் எழுதியிருக்காரு, 90ஆம் சங்கீதம் நமக்கு தெரியும். அடுத்தது ஆசாப் வந்து எத்தனை சங்கீதம் எழுதியிருக்காருன்னா 12 எழுதியிருக்காங்க. அப்புறமா கோராகின் புத்திரர் வந்து 11 சங்கீதம் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து ஹேமான் ஒருத்தவங்க 88ஆம் சங்கீதம் எழுதியிருக்காங்க. ஈத்தன் அப்படிங்கிறவங்க 89ஆம் சங்கீதம் எழுதியிருக்காங்க. ஸோ இப்படியாக சங்கீதத்தினுடைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி எழுதினது யார் தான்? நம்முடைய தாவீது ராஜா தான் எழுதியிருக்கார். ஆனாலும் இந்த 149ஆம் சங்கீதத்தினுடைய ஆசிரியர் யாருங்கிறது தெரியல. ஆனால் அந்த ஸ்டைல், அந்த பேட்டர்ன் எல்லாம் பார்த்து அது தாவீதாக இருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த அதிகாரத்தினுடைய ஸ்டார்டிங்லே ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு வேர்டு இருக்குது. என்ன வேர்டு அது சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த 149 1ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு வேர்டு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, இந்த அல்லேலூயா அப்படிங்கிற இந்த வார்த்தையை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, நீங்கள் அதை ஸ்க்ரீனில் போடலாம். ஸோ எபிரேய வார்த்தை உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள். ஸோ எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பான ஒரு காரியம் எபிரேய மொழிக்கு இருக்கிறது. நம்ம பிள்ளைங்கள்லாம் அதே மாதிரி நம்பலாம் இந்த நோட்லாம் வச்சு நிறைய பேர் எழுதுறீங்க. எப்படி எழுதுறீங்க? எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் எழுதுறீங்க? ஃப்ரம் யோர் லெஃப்ட், இடப்பக்கத்துலேருந்து வலப்பக்கம். நம்ம மார்ஜின் எப்படி போட்டிருக்காங்க ஸ்கூலில் நோட் புக்லலாம்? லெஃப்டில் தானே போட்டிருக்காங்க. ஆனால் ஹீப்ரூ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். அவங்களோட பைபிளே அப்படி தான் இருக்கும். ஹீப்ரூ வந்து எப்படி எழுதப்பட்டு இருக்கிறது, எப்படி எழுதணும், ஹீப்ரூவோட மெத்தடு வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கம். ஸோ நம்மளுடைய மூளை இருக்கிறது அல்லவா? ஸோ வி ஹாவ் 2 பார்ட்ஸ். பிரெயினில் நமக்கு 2 பார்ட் இருக்குது. லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின், ரைட் சைட் ஆஃப் த பிரெயின். லெஃப்ட் கையில் எழுதுகிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கு ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் வந்து டாமினண்ட்டாக இருக்குது. அப்போ ரைட்டில் எழுதுகிறவங்களுக்கு லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் வந்து டாமினண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த ஹீப்ரூ படிக்கும்பொழுது லெஃப்ட்டில் எழுதுகிறவங்களா இருந்தாலும் ரைட்டில் எழுதுகிறவங்களா இருந்தாலும் அது எழுதும் போதே, அது படிக்கும் பொழுதே அவர்களை அது ஞானியாக நிறுத்தும். ஸோ ஹீப்ரூ நம்ம கற்றுக்கும் போது நம்ம பிரெயின் நார்மலை விட சூப்பர் நேச்சுரலாக வேலை செய்யும். அதுதான் இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட். நார்மலை விட பிரெயின் எப்படி வேலை செய்ய போகுது? சூப்பர் நேச்சுரலாக வேலை செய்ய போகுது. ஸோ ஹீப்ரூ கற்றுக்கோங்க. இப்போ இந்த ஹல்லேலூயான்ற வார்த்தை பாருங்கள். இங்கிலீஷில் ஹல்லேலூயான்னு இப்படி எழுதியிருக்கு. ஆனால் ஹீப்ரூவில் நீங்கள் வாசிக்கும் போது ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் படிக்கணும். ஸோ இந்த ஹல்லேலூயாவை நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஹல்லேல் அப்படின்னா ப்ரைஸ் ஈ, லெட் அஸ் ப்ரைஸ், நாம் ஆண்டவரை துதிப்போம் என்று அர்த்தம். அந்த யா அப்படிங்கிறது ஆண்டவருடைய பேர், அதாவது யாவேவுடைய பேர். யூத் ஹே வவ் ஹே என்று ஆண்டவருடைய பெயரை வந்து சொல்லுவாங்க. ஸோ ஹல்லே லூ யா. பல நேரத்தில் நம்ம பார்த்துருப்போம், இங்கிலீஷ் பைபிளில் ஹல்லேலூயான்னு இருக்குது, ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகுது, ரைட். ஆனால் தமிழ் பைபிளில் என்ன ஸ்டார்ட் ஆகிருக்கு? ஆ. அப்போ நமக்கு ஒரு டவுட்டு, நம்ம ஹல்லேலூயா சொல்லணுமா இல்லை அல்லேலூயா சொல்லணுமா என்று சொல்லி அதுக்கும் நான் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஹீப்ரூவிலேருந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து ஹல்லேலூயா, ஓகே, ஹெச். பட் இந்த ஆ அப்படிங்கிறது வந்து கிரேக்கம் மற்றும் லத்தீன்லேருந்து டிரான்ஸ்லிட்ரேட் ஆகி அது அல்லேலூயா அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ உங்களோட விஷ், நீங்கள் ஹீப்ரூவில் ஸ்கிரிப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஹல்லேலூயா சொல்லணுன்னா நீங்கள் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லலாம். இல்லை க்ரீக் லாட்டின் ஸ்கிரிப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லணுன்னா நீங்கள் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆமென். ஸோ இந்த அல்லேலூயா என்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவரைக்கும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்தவைகளுக்காக நன்றி சொல்லுகிற கிராட்டிடியூடான ஒரு வார்த்தை, நன்றியின் வார்த்தை தான் அல்லேலூயா. நம்ம ஒருத்தர் பார்க்கும்பொழுது முதல்ல என்ன சொல்கிறோம்?
பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்கிறோம். ஸோ அல்லேலூயா அப்படின்னா பிரைஸ் த லார்ட் என்று அர்த்தம். ஸோ எதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? அவர் நமக்காக செய்ததற்காக மாத்திரமல்லாமல் அவர் யாருங்கிறதுக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் யார்? அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் மகத்துவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி. நமக்கு ஆண்டவர் செஞ்சதுக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவரை தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. டோன்ட் praise God for what he has done, but praise God for who he is. அவர் யாருங்கிறத உணர்ந்து நம்ம என்ன பண்ணணுமா, இனிமேலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கி இன்னொரு ஒரு டேர்மும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதாவது எஸ்கட்டாலாஜிக்கல். அடுத்த இமேஜ் போடுங்க. எஸ்கட்டாலாஜிக்கல் என்று சொல்வார்கள். சின்ன பிள்ளைங்களாம் அதை எழுதுங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. இந்த சங்கீதம், இந்த 149ஆம் சங்கீதம் வந்து என்ன சங்கீதம்னா எஸ்கட்டாலாஜிக்கல் சாம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா இறுதியியல். இறுதியில் என்ன நடக்க போகுது சொல்லுங்கள்? கடைசி காலத்தில் நிற்கிறோம். என்ன நடக்க போகுது? கடைசியாக என்ன நடக்க போகுதுப்பா? ஆண்டவருடைய. அப்போ எஸ்கட்டாலாஜிக்கல் சாம்ஸ் அப்படின்னா த சாம்ஸ் விச் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ஃப்யூச்சர். இறுதியாக என்ன நடக்க போகுது, ஃபைனலாக என்ன நடக்க போகுது, ஆண்டவருடைய அல்டிமேட் ஜட்ஜ்மெண்ட் என்ன, ஆண்டவருடைய இறுதி தீர்ப்பு என்ன, ஆண்டவர் மெஸ்ஸியாவாக வரப்போகிறாரே அதை பற்றி, இது எல்லாம் தான் இந்த 149ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் அன் எஸ்கட்டாலாஜிக்கல் சாம்ஸ். ஸோ ஃப்யூச்சர் கிங்டமை பற்றி இந்த சங்கீதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆமேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம இந்த சங்கீதத்தினுடைய பல காரியங்களை நாம் வாசித்தோம். ஸோ நம்ம முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்கம்மா. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. வாசிக்கலாமா? எல்லாருமே வாசிக்கலாம். நம்மளுடைய டிவி ஸ்க்ரீனில் இந்த வசனம் போடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சிறுவர் பெரியவர்கள் எல்லாரும் வாசிக்கலாம். சங்கீதம் 149:1 வாசிங்க. பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. ஸோ நம்ம எடுத்ததும் நம்ம பார்த்தோம் ஹல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குரிய விளக்கத்தை நாம் பார்த்தோம். ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல எடுத்த உடனே கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமா, புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இது எந்த பேக்ரவுண்டில், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால், இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு அவங்களுடைய நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு, அதாவது இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய டிஃபீட்டை, ஒரு பெரிய ஒரு தோல்வியை சந்திக்குது. எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அடுத்தது பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. 2 தலைமுறைகள். எத்தனை தலைமுறைகள்? 2 தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய சிறுமையான ஒரு சிறைப்பிடிப்பு. அவங்க இம்ப்ரிசன்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அதாவது அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு செல்கிறாங்க. மறுபடியும் அவர்களை தேவன் கொண்டு வருகிறார். அவர்கள் கொண்டு வந்த பிறகு பாடின இந்த சங்கீதம், கொண்டு வந்த பிறகு பாடினது தான் இந்த சங்கீதம். இஸ்ரவேல் மக்கள் அந்த காலகட்டத்திலிருந்தே, அதாவது அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுதே ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்ச நன்மையை அவங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டாக பாடுவாங்க. கரெக்டாக? ஸோ நம்ம ஏற்கனவே இதை பழைய வருட ஆராதனையில் நம்ம தியானித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து பாட்டு பாடுவாங்க. எதுக்கு பாட்டு பாடுவாங்க? ஆண்டவர் அவர்களை செங்கடலில் இருந்து மீட்டு கொண்டு வந்தார். அதற்காக அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. மீரியாம் பாட்டு பாடுவாங்க, தம்புரு வச்சு பாட்டு பாடுவாங்க. ஸோ பாட்டு பாடுறது அப்படிங்கிறது ஆண்டவர் அவங்க லைஃப்பில் செஞ்ச நன்மைக்காக அவங்களுக்கு ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு கணம் தான் இந்த பாட்டு பாடுறது. ஸோ இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, புது பாட்டை பாடுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரபிள் வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அந்த ட்ரபிள்லேருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்தார்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு ஒரு புது பாட்டை பாட வேண்டும் என்று இங்கு சொல்லுகிறது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக என்று சொல்லப்படுறது. ஓகே, இந்த வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த 2வது அடிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் சொல்கிறேன். இந்த 146ஆம் சங்கீதத்தில் இருந்து 150ஆம் சங்கீதம் வரைக்கும் நம்ம பார்த்தோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அதாவது மொத்தம் 5 சங்கீதங்கள் அல்லவா. 146லேருந்து 145லேருந்து 150 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது
எல்லாமே பிரைஸ் தி லார்ட் என்கிறது தான் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள் 145 அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் பைபிளை. ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு. அடுத்தது 146 பாருங்கள், துதி என்று சொல்லப்படுது. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அடுத்து 147 பாருங்கள், துதியுங்கள். 148 துதியுங்கள். 149 பாடுங்கள். 150 துதியுங்கள். ஸோ பிரைஸ் பிரிங் அஸ் க்ளோஸ் டு த காட். நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போது நாம் ஆண்டவர் கிட்ட நெருங்கிறதுக்கு ஒரு பெரிய டூல் தான், ஒரு பெரிய கருவி தான் இந்த பிரைஸ். அதனால தான் ஆராதனை வேளையில் ஆராதிங்க, பாடுங்க, வாயை தருங்க, ஆண்டவரை போற்றுங்க, ஆண்டவரை புகழுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா புகழும் பொழுது, பாடும் பொழுது தான் நம்ம ஆண்டவருக்கு கிட்ட நெருங்குறோம். இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை, ஒரு சங்கதியை நினச்சிட்டு அப்படியே யோசித்துட்டு நம்ம அப்படியே இருப்போம். ஆனால் அதெல்லாவற்றையும் நம்ம விட்டு கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்மளால் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியும். ஸோ இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக, செயின்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது 1ஆம் வசனத்தில், 5ஆம் வசனத்தில், 9ஆம் வசனத்தில் இந்த செயின்ஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ யார் இந்த செயின்ஸ், யார் இந்த பரிசுத்தவான்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது தேவஜனம் தான் அந்த பரிசுத்தவான்கள். நீங்கள் தான் அந்த பரிசுத்தவான்கள். கர்த்தருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால சிந்தி உங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்தாரே, நீங்கள் தான் அந்த பரிசுத்தவான்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் தான் அந்த பரிசுத்தவான், நீங்கள் தான் அந்த பரிசுத்தவான், நீங்கள் தான் அந்த பரிசுத்தவான். அப்போ கர்த்தர் நமக்கு தான் சொல்லுகிறார், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி என்ன செய்ய வேண்டுமான், விளங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் என்ன செய்ய வேண்டுமா, மகிழ வேண்டுமா. சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவிலே களி கூறவும் கடவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இன்றைக்கி நம்ம எந்தெந்த காரியத்திலலாம் மகிழ்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. என்னென்ன காரியத்திலலாம் நம்ம ரொம்ப ஹாப்பியாகும். ஒரு நல்ல டிஷ்ஷு செஞ்சோம்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாகிடும், அப்படியே கண்ணெல்லாம் பிரைட்டாகிடும். நல்ல டிஷ்ஷை நம்ம பார்க்கும் பொழுதே பிரைட் ஆகிடும். நம்ம சாப்பிட்றோமோ இல்லையா, நம்ம அந்த பிக்சரை, இமேஜை பார்த்தாலே நம்ம கண்ணெல்லாம் என்ன ஆகிடுது, பிரைட் ஆகிடுது. இன்னும் வேறு எதெல்லாம் நமக்கு பிடிக்கும், நமக்கு விரும்பிய இடங்களுக்கு செல்லும் பொழுது நம்ம என்ன ஆகிடுவோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுது, தன்னை உண்டாக்கினவரில் நம்ம மகிழுமா. நம்ம யாருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும், நீங்கள் வசனம் சொல்லுகிறது, உண்டாக்கினவரில் நம்ம மகிழ வேணுமா. த ப்ளஷர் ஆஃப் த ட்ரூ ப்ரைஸ். எப்போ நமக்கு அந்த ட்ரூ ப்ளஷர் கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்காருங்கிற ஊர்ஜிதம் நீங்கள் பண்ணும்பொழுது, அக்னாலேஜ் பண்ணும் பொழுது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உண்மையான மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கும். பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, கர்த்தரை யோசித்து பார்க்கறதில்ல. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார், ஓகே அவர் இந்த இடத்துல இருக்கார், இந்த பார்க்கில் இருக்கார், இல்லை சர்ச்சில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் நம்மளுக்குள்ளே இருக்குது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் மக்கள். யார் அந்த இஸ்ரவேல் மக்கள்? இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்தவங்க மாத்திரமா இல்லை, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம் இருக்கிறோம். கலாத்தியர் 3:29 சொல்லுது, நாம் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ ஆபிரகாமுடைய சந்ததியாராக நீங்களும் நானும் மாறிப்போனோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இஸ்ரவேல் என்று பைபிளில் சொல்லப்பட்டதெல்லாம் உங்களுக்கும் பலிக்கும், உங்களுக்கும் உரியதாகும். அந்த ஆசீர்வாதங்கள் பலிக்கும். அந்த கட்டளைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். இஸ்ரவேல் தன்னில் உண்டாக்கினவரில் மகிழவும். அடுத்தது சொல்லியிருக்காங்க, சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். இந்த வசனம் வாசிக்கும் பொழுது ஒரு நினைவு எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு செலிப்ரிட்டி இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு ஆள் இருக்காங்க, அல்லது ஒரு பொலிட்டீஷியன் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ அவங்களுடைய ரசிகர்கள் அல்லது அவங்கள பிடிச்சவங்க ஒரு டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் எனக்கு லீடர், அவங்க தான் இந்த ஏரியாவுக்கு லீடராக வரணும், அவங்க தான் இந்த இடத்த ரூல் பண்ணணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்கள பார்த்தாலே இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, சீயோன் குமாரர், த சில்ட்ரன் ஆஃப் ஜயன். சீயோன் குமாரர் யாரில் மகிழ்கிறாங்கன்னா, தங்கள் ராஜா. அப்போ நம்ம எல்லாருடைய ராஜாவாக யார் இருக்கிறார் என்றால் ஆண்டவர் இருக்கிறார். யார் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். அவர் இருந்தவர், இருப்பவர்,
வரப்போகிறவருமாகிய நம்முடைய ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அப்போ சீயோன் குமாரர் எப்படி ராஜாவில களி கூறுகிறார்களோ நாமும் நம்முடைய ராஜாவில களி கூறணும். ஒரு சபைக்கு ஓடி வரணும்னா அந்த அளவுக்கு வேகமா ஓடி வரணும். Are you celebrating Jesus today in your life? நம்ம ஆண்டவரை உண்மையிலே செலிப்ரேட் பண்ணுறோமா? நம்ம கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுறோம்? கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறோம். எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம்? நியூ ட்ரெஸ் எடுக்கிறோம், நல்ல டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்றோம், பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், பல உதவிகளை பல பேருக்கு செய்கிறோம். அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நாமளும் என்ன பண்ணுறோம்? சந்தோஷப்படுறோம். இதுதான் நம்ம செய்கிற ஒரு காரியம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, நம்ம அவருக்குள்ளே மகிழ வேண்டுமா? ஆமேன். அவருக்குள்ளே மகிழ வேண்டுமா? அந்த ராஜாவில் நம்ம என்ன பண்ண வேண்டுமா? களி கூறவும் கடவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமேன். அப்போது இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுடைய தாட்ஸில் நம்ம எதில் வாழுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய நினைவுகளில் தான் வாழுறோம். இப்போ நான் இங்கே பேசிகிட்ருக்கேன், நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு நினைவில் அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோடய ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் என்ன? இந்த கொண்டு வந்த செய்தியை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள எங்காலவ்ஸ் டீச்சர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட தாட் என்ன? எப்படி இந்த பசங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்க கொண்டு வந்த செய்தியை அவங்க எப்படி கொடுக்க போகிறோம்? ஸோ ஒருத்தருக்கு ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. நினைவுகளில் வாழுகிற மனிதர்களாகிய நாம் நம்ம நினைவுகளுக்குள்ள கர்த்தரை கொண்டு வரும்பொழுது தான் நம்மளால் ஹாப்பியாக வாழ முடியும், நம்மளால் ஆண்டவருக்குள்ளே களி கூற முடியும், நம்மளால் ஆண்டவருக்குள்ளே மகிழ முடியும். இல்லைனா நம்ம ஆண்டவரை எப்படி வச்சுருவோம்னா, ஒரு டெய்ட்டினா அவரை தனியாக அப்படியே எடுத்து வச்சுட்டு வேணும்னா அவரை நோக்கி பார்க்கறது, இல்லைனா நம்ம அவரை அப்படியே ஓரமாக உட்கார வச்சிடுற மாதிரி இல்லை. தேவஜனமே, ஜீசஸ் ஷுட் பி இன்சைட் ஆஃப் யூ. கிரைஸ்ட் ஷுட் லிவ் இன்சைட் ஆஃப் யூ. ஏன்னா நம்ம தான் ஆண்டவருடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணும்படிக்கு உள்ளே நம்ம வரவேற்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஹாப்பியாக இருக்க முடியும். இந்த வசனத்தில் சொல்லுகிறது போல இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? மகிழணும். நீங்கள் பாட்டு உம்முன்னு சோகமாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் யோசிப்பார், நான் இந்த பிள்ளைக்கு எல்லாமே கொடுத்தனே, நான் இந்த பிள்ளைக்கு எல்லாமே கொடுத்தனே, ஏன் இந்த பிள்ளை சோகமாக உட்காந்துருக்கு, ஏன் இந்த பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேது? அப்போ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உங்கள் பலனே. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழணும். பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தருக்குள்ளே மகிழுங்க பிரதர், கர்த்தருக்குள்ளே மகிழுங்க சிஸ்டர். அடுத்த வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை எப்படி துதிக்க வேண்டுமா? நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். அப்போ ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆலயத்துலேயும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. மனிதன் கர்த்தரோடு கூட கனெக்ட் பண்ணுற ஒரு ஏரியா தான் இந்த உன்னதமான இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். ஏன்னா நம்ம ப்ரைஸ் பண்ணும்போது, நம்ம வர்ஷிப் பண்ணும்போது ஆண்டவர் எது மத்தியில் வாசம் செய்கிறதா வசனம் சொல்லுகிறது? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ நம்ம துதிக்க 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 அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். நம்ம நிறைய வேதாகமத்தில் பல எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்த்துருக்கோம். துதிக்கும் பொழுது என்ன நடந்துச்சு? எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது, எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. துதிக்கும் பொழுது தேவனாகிய ஆண்டவர் யோர்தானை கூட ரெண்டாக பிளக்க செய்தார். அப்போ துதி எடுத்தா சாத்தான் என்ன பண்ணுவான்? நிச்சயமா ஓடுவான். அப்போ துதிக்கணும். தேவஜனமே நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும். வர்ஷிப் should be a part of our life. இப்போது சண்டே சர்வீஸில் 8:45 மணிலேருந்து 9:15 மணி வரைக்கும் நம்மளோட வர்ஷிப் டைம் இல்லையா? 8:45லேருந்து 9:15 வரைக்கும். அது வரைக்கும் வர்ஷிப் பண்ணால் போதுமா? அப்போ அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வர்ஷிப் பண்ண வேண்டாமா? இல்லை, வர்ஷிப் ஷுட் பி a பார்ட் ஆஃப் அவர் லைஃப். உங்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காருன்னா 10 நரம்பு வீணையை கொடுத்துருக்கிறார். உங்கள் கை தான் அது. கை தட்டுங்களேன். உங்களுக்கு இந்த பலனை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால் அவருக்காக கொடுத்திருக்கிறார். அப்போ ஓசையுள்ள கைத்தாளங்களோடு, பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு நாம் யாரை ஸ்தோத்தரிக்க வேண்டுமானால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும். இன்னையோட சர்வீஸ் பிகினிங்கில் சங்கீதம் 150 வாசித்து நம்ம தொடங்கணும். இப்போ நாம் இன்றைக்கு கர்த்தரை எப்படி துதிக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளோட லைஃபோடைய காரியங்கள் பிளான் பண்ணப்படும். நம்ம காலையில் எழுந்துக்கும் போதே என்ன யோசிப்போன்னா, நான் எப்படி இன்றைக்கி என் பாஸை ப்ளீஸ் பண்ணுறது, எப்படி இன்றைக்கி எப்படி என்னோட
என்னோட ஆஃபீஸில் இருக்க என்னோட பாஸை ப்ளீஸ் பண்ணுறது, அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என் காரியத்தை நான் என்ன பண்ணணும், செஞ்சு சப்மிட் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி கரெக்ஷன் வாங்கிடணும், என் டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணுறது. வீட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யறது, இப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணமே எப்படி போகுதுன்னா, இந்த மனிதனை எப்படி ப்ளீஸ் பண்ணுறது, அந்த மனிதனை எப்படி ப்ளீஸ் பண்ணுறது, என் பிள்ளையை எப்படி நான் வந்து ப்ளீஸ் பண்ணுறதுனா என்ன, அவங்கள எப்படி நான் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், அவங்க எப்படி நான் சொல்கிற மாதிரி கேட்டுக்கலாம், அவங்க எப்படி எனக்கு பட்சமாக. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாகவே நமக்கு எப்படி போகுதுன்னா இப்படியே தான் போகுது. ஆனால் கர்த்தரை நம்ம எப்படி ப்ளீஸ் பண்ண முடியும், கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் பொழுது தான் அவருக்கு நம்மளை பிடிக்கும். அப்போ நீங்கள் ஆராதனை வீரராகிய நம்முடைய தாவீது ராஜாவை பார்த்தீங்கன்னா, அவர் துதித்து 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 தான் அவர் லைஃப்பில் வந்த எல்லா காரியத்திலையும் அவர் ஜெயம் எடுத்தார். சவுல் துரத்துனார். அவருடைய டீனேஜ்லேயே ஆண்டவர் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாலும் அவரால் என்ன பண்ண முடியல, உடனே அரியணை ஏற முடியல. ஏன்? சவுல் காய்மகாரம் கொண்டு தாவீதை துரத்தி அவருடைய ஜீவனை எடுக்கலாம் என்று போன நேரத்திலையும் எல்லாவற்றையும் வென்றது எப்படி என்றால் துதித்ததுனால தான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் தாவீது ராஜா வந்து நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய முன் உதாரணம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிங்க. நான் நிறைய நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட டே ஸ்டார்ட் ஆகுதா, உங்கள் ஃபோனில் எடுத்து 1 hour வர்ஷிப்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில். யாரோ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பாடுகிற ஒரு பாட்டை போட்டு வைங்க. உங்கள் வீட்டில் ப்ளூடூத் இருக்கா, ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி எல்லாரும் கேட்கட்டும், பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்கட்டும். கர்த்தருடைய துதி சத்தம் அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக நிரம்பட்டும். நீங்கள் பாருங்கள் உங்கள் டே எவ்வளோ பிளஸ்ஸிங்காக இருக்க பொழுது, எவ்வளோ பிளஸ்ஸிங்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வண்டியில் போகும்போது கூட நீங்கள் ஹெட்செட் போட்டு போகிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் ஃபோனை அப்படியே கூட நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட வண்டியோட பவுச்லேயோ இல்லை உங்களோட பாக்கெட்லேயோ கூட நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணலாம், போகலாம். ஸோ கர்த்தருடைய துதி உங்களை சூழ்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய துதிக்குள்ளவே ட்ராவல் பண்ணணும். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை எதோடு அவங்க ஸ்தோத்தரிக்கிறாங்க, நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர். நம்முடைய சபையில் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் செவ்வாய்க்கிழமையில் புதன்கிழமையில் கீபோர்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த கீபோர்ட் கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கீபோர்ட் கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ். ஏன்னா யாருக்கு அந்த ஆர்வம் இருக்குது, ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. யாருக்கு அந்த ஆர்வம் இருக்கோ அவங்க கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு கிரேடுக்கு அவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ பிள்ளைகளை இந்த சிறிய வயதில் கர்த்தருக்குள்ளே நம்ம வளர்க்கணுன்னா, இந்த சபை பக்கமாக நம்ம இழுக்க வேண்டும்னா இந்த மியூசிக் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். ஸோ உங்கள் பிள்ளைங்களை மியூசிக் கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம பிரெயினை நம்ம எப்படி ஆக்டிவாக வச்சுக்க முடியும் தெரியுமா? மியூசிக் கற்றுக்கிட்டா ஆக்டிவாக இருக்கும், புது லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டா ஆக்டிவாக இருக்கும். புது லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு பாருங்களேன். இப்போ நீங்கள் தெலுங்கு பேசுகிறீங்கன்னா நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்களேன், உங்கள் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். இப்போ பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க, நிறைய நேரத்தில் பெரியவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம்? ஞாபகம். ஏன்னா அவங்க பிரெயின் வந்து யோசிக்க வேண்டியதெல்லாம் யோசிச்சிருச்சு. அப்போ பெரியவங்க என்ன பண்ணணும்னா, ஏதாவது பாஷை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். சின்னதாக ஒரு நாளைக்கு ஒரு 4 வார்த்தை இல்லை ஒரு 5 வார்த்தை வேறு ஒரு லாங்குவேஜில் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலே அவங்க பிரெயின் என்ன பண்ணும், நல்லா ஷார்ப்பாக ஆரம்பிக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் கீர்த்தனை பண்ண கடவர். இப்போது இந்த வருஷம் நம்முடைய சபைக்கான வாக்குத்தத்தத்துக்கு நம்ம வந்துட்டோம். வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். So the Lord takes pleasure in his people. Lord takes pleasure. ஏன் ஆண்டவர் நம்ம மேலே பிரியம் வைக்கிறார்? நம்ம அப்படி என்ன பண்ணோம்? நம்ம செஞ்சதெல்லாம் சொல்லலாமா? நம்ம என்னெல்லாம் பண்ணோம்? நம்ம பாவம் பண்ணோம், கர்த்தருக்கு விரோதமாக நிறைய காரியம் பண்ணியிருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாராம். ஏன் பிரியமாக இருக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய குணாதிசயம் நீங்கள் சொல்லுங்கள் பாருங்க. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறார்.
அப்போ கர்த்தருடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன காரியம் செய்தாலும் அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாராம். இப்போ நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க மேலே நம்ம எப்பவுமே என்னவா தான் இருக்கோம், பிரியமாக தான் இருக்கணும். அவன் ஸ்கூலுக்கு லேட்டாக போனாலும் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவன் எப்போ வருவான்னு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம காலையில் அடித்து அனுப்பிட்டாலும் திரும்பி வரும்போது அவன் எப்போ வருவான், அவனுக்கு எப்போ நம்ம என்ன காரியத்தை நம்ம செஞ்சு கொடுக்கணும், நம்ம பிரியமாக தான் இருக்கும். அப்படி தான் கர்த்தரும் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாராம். நம்ம செய்த காரியங்களை தேவனாகிய கர்த்தர் என்ன தொடங்கினால் இன்றைக்கு நீங்களும் நானும் உட்கார முடியுமா, நீங்களும் நானும் உயிரோடு இருக்க முடியுமா? இல்லை. நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபை தாங்குகிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அப்போ கர்த்தருடைய கிருபையினால தான் நாம் செய்த எல்லா பாவங்கள், நமக்கு நிறைய வீக்னஸ் இருக்குது. ஒரு மனுஷனுக்கும் ஒரு விதமான பலவீனங்கள் இருக்குது. இந்த காரியம் செய்யலைனா என்னால் இருக்க முடியாது, இந்த இடத்துக்கு போகலனா என்னால் இருக்க முடியாது என்று பல பலவீனங்கள் இருக்குது. ஆனால் அந்த பலவீனங்கள் மத்தியில் தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறார். ஒரு மனிதனுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா செகண்ட் சான்ஸ் தரார். யோவான் 3:16 நம்ம அனைவருக்கும் தெரிந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இந்தளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருக்கு, அதனால தான் நம்ம மேலே அவர் பிரியம் வச்சிருக்கார். நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறோம், எந்த மனுஷனும் என்னை நேசிக்கவே இல்லையே. You are God's beloved. God loves you. ஆண்டவர் உன் மேலே பிரியமாக இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உன் மேலே பிரியமாக இருக்கார். ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். So what is the beauty God is seeing in us? What is the beauty? அப்படி நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இந்த விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்ப்போமா? நம்மளை ஆண்டவர் எந்த சாயலில் படைச்சிருக்காரு? அப்போது அவர் நம்மளை பார்க்கும் பொழுது அவரோட சாயலே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமேன். அவர் நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கும்பொழுது நம்மளோட முகம் தானே அந்த கண்ணாடியில் தருது. அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு அவரையே பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால தான் நம்மளை அவர் என்ன பண்ணுறாரு, பிரியப்படுறார். சில நேரம் அந்த இம்மானுவேல் ஸ்கூலுக்கு போகும்பொழுது சில பிள்ளைகளை ஐடென்டிஃபை பண்ணுவோம். பார்த்தா இது இவங்க வீட்டு பிள்ளையாச்சே, இது இவங்க மகனாச்சே, இது இவங்க மகளாச்சேன்னு சொல்லிட்டு நம்மளால் கிளியராக குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஒன்று அவங்க அப்பா ஜாடையில் இருக்கும், இல்லை அவங்க அம்மா ஜாடையில் இருக்கும். எப்படி அந்த ஜீன் அப்படியே ட்ராவல் ஆகுது. இல்லை அவங்க தாத்தா முகம் இருக்கும், இல்லை அவங்க பாட்டி முகம் இருக்கும், அவங்களோட முகத்தில் அந்த குழந்தைங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம மேலே பிரியம் வைக்கிறது ரீசன் பாருங்கள். we reflect God's image. நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சாயலில், தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர் நம்மளை பார்க்கும் பொழுது அவரையே பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவரோட சாயல், நீங்கள் ஆண்டவரோட சாயல், நீங்கள் ஆண்டவரோட சாயல். ஆமேன். இப்போ இந்த இடத்துல அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த பகுதி சொல்லுது, he will beautify the meek with salvation. அதாவது சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சாந்த குணமுள்ளவர்கள் என்று நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா மீக். பேதை, அவங்க எதுவுமே அவங்க செய்ய தெரியாது, அவங்க எதுவுமே பேச தெரியாது, அவங்க அப்படியே சாஃப்டாக, அப்படியே பொலைட்டாக, அப்படியே அமைதியாக அவங்க அப்படியே இருந்துருவாங்க. ஆனால் அப்பேற்பட்டவர்களை தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா ரட்சிப்பினால் அலங்கரிப்பாராம். அப்பேற்பட்டவர்களை ஆண்டவர் எப்படி அலங்கரிக்க போகிறாராம்? ரட்சிப்பினால் அலங்கரிக்க போகிறார். ஸோ த கிரேட் ஒன்ஸ் லீவ் த ஹம்பிள் இன் த லோ கண்டிஷன். ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரண நிலையில் இருக்கிறவங்கள பார்க்கவே மாட்டாங்க, ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே உதாசீனம் படுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் என்ன செய்கிறாராம்? அலங்கரிப்பாராம். ஸோ சால்வேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய கிரீடத்தை நம்முடைய தலைகளில் ஆண்டவர் வைக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதாவது நான் 2 வசனம் சொல்ல போகிறேன். அந்த 2 வசனத்தோட பொருள் இதுதான். அதாவது யாக்கோபு 4:6 நீங்கள் குறிச்சிக்கோங்க, 1 பேதுரு 5:5. இது 2த்துலையுமே என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கிருபை. யாக்கோபு 4:6, 1 பேதுரு 5:5.
ஆண்டவர் ஏன் இந்த ஹம்பிளாக இருக்கிறவங்கள, இந்த தாழ்மையாக இருக்கிறவங்கள அலங்கரிக்கிறார்னா, பெருமை உள்ளவர்களை ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் கர்த்தருடைய கிருபை வரும். பல நேரத்தில் தேவ பிள்ளைகளும் சரி, உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளும் சரி, நம்ம செய்கிற மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு உயர்வு வரும்பொழுது அந்த உயர்வுக்கு பின்னாடி நம்மளோட மனசு போயிடும். ஒரு உயர்வு வரும்பொழுது என்ன எதுக்கு பின்னாடி அந்த மனசு போயிடுது? உயர்வுக்கு பின்னாடி போயிருதே தவிர உயர்வை கொடுத்த தேவனுக்கு பின்னாடி போகிறத நம்ம மறந்துடுறோம். உயர்வை உங்களுக்கு யார் கட்டளையிட்டது? கர்த்தர். இந்த அந்தஸ்தை உங்களுக்கு யார் கட்டளையிட்டது? கர்த்தர். இந்த படிப்பை உங்களுக்கு யார் கட்டளையிட்டது? கர்த்தர். இந்த வசதிகளை, வாய்ப்புகளை, செல்வாக்குகளை, ஆசீர்வாதங்களை யார் கட்டளையிட்டது? கர்த்தர். அப்போ உயர்வுகளுக்கு பின்னாடி போகாதீங்க, கர்த்தருக்கு பின்னாடி போங்க. பக்கத்தில் சொல்லுங்க, உயர்வுக்கு பின்னாடி போகாதீங்க, கர்த்தருக்கு பின்னாடி போங்க. இப்போ கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவருடைய கிருபை கிடைக்குமா. அதனால தான் இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் இந்த சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால அவர் என்ன செய்ய போகிறார்? அலங்கரிக்க போகிறார். So God takes personal interest in the people who are obedient. ஒரு கிளாஸில் 50 பிள்ளைங்க இருந்தாலும் அந்த டீச்சரோட மனசு ஒரு 2 பேர் மேலே தான் இருக்கும். அந்த 2 பேரை அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 2 பேரை ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாங்க. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா. ஏன் அத்தனை பசங்க இருக்கும்பொழுது அந்த 2 பிள்ளைங்க மேலே அந்த டீச்சரோட இருதயம் செல்லுதுன்னா, அந்த பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதல் உள்ள இருதயம், த ஒபீடியன்ட் சோல். அதே மாதிரி தான் கர்த்தருடைய இருதயமும் ஒரு பர்சனலாக ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் எடுக்கும். யார் மேலேனா, ஒபீடியண்ட்டாக இருக்கிறவங்க மேலே ஆண்டவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். யார் மேலே ஆண்டவர் இன்ட்ரெஸ்டாக இருப்பார்? ஒபீடியண்ட்டாக இருக்கிறவங்க மேலே. ஸோ நம்ம எந்தெந்த விதங்களில் ஒபீடியண்ட்டாக இருக்க வேண்டும் என்று நமக்கே தெரியும். அது என்னோட சப்ஜெக்ட் இல்லை இன்னைக்கு. ஸோ காட் டேக்ஸ் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இன் ஈச் ஸ்டெப் ஆஃப் த ஒபீடியன்ட் சோல். அந்த ஒபீடியண்ட்டாக இருக்கிறவங்க மேலே ஆண்டவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன செய்வாராம்? அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க கூட இருந்து அவர்களுக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அப்போ சாந்த குணம் இருக்கிறவங்க, நமக்கு வேணால் அவங்க ஒரு சிம்பிள் பீப்புளாக இருக்கலாம், அவங்க பேச தெரியாதவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு திறமை இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார், மறந்துடாதீங்க. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார், மறந்துடாதீங்க. கர்த்தர் அவர்களுக்காக பல அதிசயங்களை செய்ய போகிறார், மறந்துடாதீங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படியே நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இந்த அதிகாரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? நம்ம சத்தமாக வாசிக்கலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. பரலோக ராஜ்யமே யாருடையது என்று நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுடையது தான். அடுத்து, இரண்டாவது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அடுத்தது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங்க ஆண்டவர் இந்த சிம்பிள் பீப்புளுக்கு கொடுக்குறாரு பாருங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இங்கே ஆண்டவர் திறமை உள்ளவர்கள் சொல்லலை, பலன் உள்ளவர்கள் சொல்லலை. யாரை சொல்லியிருக்காருன்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? பூமியை சுதந்தரிப்பார்கள். அடுத்தது வாசிங்கம்மா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மொத்தமாக இந்த சர்மன் ஆன் த மவுண்ட்ல நம்ம பார்த்தோமானா, ஆண்டவர் ஒரு பியூட்டிஃபுல்லான சோலை தேடிக்கிட்டு இருக்கார். ஒரு அழகான ஒரு ஆத்துமாவை தேடுறார். அந்த பியூட்டிஃபுல்லான சோலில் கர்த்தர் பார்க்குற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, ஒபீடியன்ட். அந்த ஒபீடியன்ட் அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்துச்சுன்னா மீதி எல்லாமே அட்ராக்ட் பண்ணிடும். எப்படி மேக்னெட்
தன்னை சுற்றி இருக்கிற எல்லா இரும்பு துகள்களை அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணதோ, த ஒபீடியன்ட் சோல் அட்ராக்ட்ஸ் ஆல் தி அதர் குட் குவாலிட்டிஸ். இப்போ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, த குவாலிஃபிகேஷன் டு கெட் ஹெல்ப், ஆண்டவர்கிட்ட இருந்து உதவியை பெறுகிறதற்கான தகுதி என்ன தெரியுமா? எளிமையாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட இருந்து நாம் உதவியை பெறுகிற தகுதி என்னது? எளிமையாக இருக்கிறது. எளிமையாக இருக்கிற மாதிரி யோசிக்கிறது இல்லை. எளிமையாகவே இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்டேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா உதவிகளை ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது இந்த ப்ளஷர் பற்றி ஒரு வார்த்தை, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்போ இன்னும் உங்களுக்கு இந்த வசனத்தில் இருக்கிற காரியங்கள் புரியும். தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். இப்போ ஒரு அப்பாவுக்கு 12 பிள்ளைகள் இருந்தது. யாருக்கு? யாக்கோபுக்கு எத்தனை பசங்க இருந்தது? 12 பசங்க. 12 பசங்களும் அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். யார் யார்? ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பெஞ்சமின். 12 பசங்களும் யாருக்கு பிடிக்கும்? யாக்கோபுக்கு பிடிக்கும். ஆனாலும் பல வருண அங்கேயே ஒருத்தருக்கு கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? யோசேப்பு கொடுத்தாரு. அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த யோசேப்புங்கிற பையன் ரொம்ப மீக்காக இருந்திருக்கான், ரொம்ப எளிமையாக இருந்திருக்கான், ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கான். அவங்க அப்பாவுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்கான். அவங்க அப்பாவுடைய நேசத்துக்கு உரியவனாக மாறியிருக்கான். அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பல வருண அங்கியை யோசேப்புக்கு கொடுத்தார். இப்போ நாம் கர்த்தருடைய அந்த பிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், the key is in your hand. be simple. எளிமையாக இருங்க, எளிமையாக இருங்க. கர்த்தர் அதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஒபீடியண்ட்டாக இருங்க. ஸோ எந்தெந்த காரியங்களிலெல்லாம் யோசேப்பு இருந்தார் என்று பார்க்கும் பொழுது அவருக்குள்ளே இருந்த குணாதிசயங்கள் கண்டென்ட்மெண்ட். இந்த கண்டென்ட்மெண்ட்டுங்கிற இந்த காரியம் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் சொசைட்டியில் இல்லவே இல்லை. கண்டென்ட்மெண்ட்ன்ற வார்த்தையோட தமிழ் பதம் என்னன்னா மன நிறைவு. மன நிறைவு. ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி. இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சாப்பாட்டுக்காக நன்றி. நம்ம வீட்டில் இன்றைக்கி இந்த ரைஸ்க்காக நன்றி. நம்ம வீட்டில் அது இல்லையே, அது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இது இருக்குது இருந்தாலும் அது கூட கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அது மன நிறைவு இல்லை. தேவச்சனமே, இந்த புதிய வருஷத்தில் லெட்ஸ் பி கண்டென்டட். உங்கள் மைண்டுக்கு சொல்லுங்கள், கண்டென்ட்டாக இரு, மன நிறைவாக இரு, மனரம்யமாக இரு, மனரம்யமாக இரு. கர்த்தர் உனக்கு கொடுத்தவைகளுக்காக முதல்ல நன்றி சொல்வோம். நான் பழைய வருட ஆராதனையில் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல், ஒரு சோஷியல் மீடியா வளர வளர பெருக பெருக, பப்ளிசிட்டி பெருக, அட்வர்டைஸ்மெண்ட் பெருக என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய மனசில் இருக்கிற மன நிறைவே போயிடுச்சு. இது இருக்குது, 10 இருக்குது, இல்லை எனக்கு 11வது வேணும் அப்படின்னு தான் நம்ம மனசு போதே. எனக்கு 10 கர்த்தர் கொடுத்துருக்குறாரே அங்கிற அந்த நிறைவு நம்மளை விட்டு போயிடுச்சு. இந்த 10 கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்களே, அந்த நினைப்பு நம்மளை விட்டு போயிடுச்சு. இயேசுவின் நாமத்தினால நம்ம குடும்பங்களில் நமக்குள்ள யாருக்குள்ளேயும் இந்த நினைவு வராதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார். ஸோ we need to have a heart of contentment, அதாவது மன நிறைவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாய். எது கிடைச்சாலுமே என்ன இல்லை, நமக்கு ஹாப்பி இல்லை. 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தால் கூட என்ன 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 வர்றதில்ல பல நேரத்தில். அது இன்னும் நல்லா இருந்துச்சு. 3000 ஒன்று இருந்துச்சு, அது இன்னும் சூப்பராக இருந்தது, அதை நம்ம எடுத்துருந்துருக்கலாமே. இல்லை இல்லை, பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ். உன் கையில் இருக்கிறதுக்காக நீ நன்றி சொல்லு. உன் கையில் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படு, கொண்டாடு. சின்ன பசங்க பாருங்களேன், நீங்கள் என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் அவங்க ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஒரு 5 ரூபா பலூன் வாங்கி கொடுங்களேன், அவங்க எவ்வளோ ஹாப்பி ஆவாங்க, அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் நாட் த திங் விச் இஸ் மேக்கிங் யூ ஹாப்பி. உங்கள் கையில் இருக்கிற பொருள் உங்களை ஹாப்பிக்குள்ளே நடத்த போகிறதில்ல. உங்கள் மனசில் இருக்கிற ஆண்டவரை நீங்கள் மகிழும் பொழுது கொண்டாடுங்க, ஜீசஸை கொண்டாடுங்க. செலிப்ரேட் ஜீசஸ். டோன்ட் செலிப்ரேட் கிறிஸ்மஸ், பட் செலிப்ரேட் ஜீசஸ். அஃப்கோர்ஸ் நம்ம கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறோம், ஆனால் நம்ம கிரைஸ்ட்டை செலிப்ரேட் பண்ணும்போது தான் நம்மளால் ஹாப்பியாக இருக்கும். ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? கிரைஸ்ட்டை செலிப்ரேட் பண்ணணும். ஸோ கிரைஸ்ட்டை செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த சங்கீதங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேலே என்ன வைக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க? பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார்.
அடுத்தது இந்த அதிகாரத்தில் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். த பவர் ஆஃப் காட்ஸ் பீப்புள். பல நேரம் நம்ம யாரும் நமக்கே தெரியறதில்ல, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியறதில்ல. 5வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். பரிசுத்தவான்கள்லாம் யாரு? நம்ம தான். பரிசுத்தவான்கள் யாரு? நம்ம தான். வெளியேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்ட நம்ம தான் பரிசுத்தவான்கள். ஸோ பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறாங்களா, மகிமையோட களி கூறுகிறாங்க. அதுவும் எப்போ களி கூறுறாங்கன்னு பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்க, படுக்கையில். அதாவது பகலெல்லாம் துதித்தது போக, பகலெல்லாம் ஆண்டவரில் மகிழ்ந்தது போக, நைட்லேயும் என்ன பண்ணுறாங்களாம், ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக பாட்டு பாடுறாங்களாம். அப்போ படுக்கைக்கு போகும்போது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஆண்டவருக்கு பாட்டு பாடணும். படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க, let them sing aloud upon their beds. இந்த 2026ல் கர்த்தர் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற அடிக்ஷனை தூர தூக்கி போடணும். என்ன அந்த அடிக்ஷன்? மொபைல். இந்த மொபைல் நம்மளையும் நம்மளுடைய ஆண்டவரையும் ரொம்ப 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 பிரிக்குது. நம்முடைய குடும்ப உறவுகளையும் ரொம்ப ரொம்ப பிரிக்குது. கிச்சன் ரூம்லேருந்து பெட்ரூமில் இருக்கிற மகனுக்கு அம்மா மெசேஜ் அனுப்புகிறாங்க. கிச்சன் ரூம்லேருந்து ஸ்டடி ரூமில் இருக்கிற பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அப்போல்லாம் ஃபோன் வந்ததுன்னா வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே ஓடி வருவாங்க. அப்போ இருக்கிற ஃபோன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டெலிஃபோனு எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இப்படி போட்டு சுற்றுறது மாதிரி இருக்கும் பாருங்கள். அது அடிச்சிச்சுன்னா ஒரு 5 வீட்டுக்கு கேட்கும் அந்த சத்தம். இப்போது ஃபோன் வந்துச்சுன்னா தூக்கின்னு ஓடிடுறாங்க வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க அப்போது. இப்போ உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் ஓடிடுறாங்க. எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்? நம்ம சமுதாயம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது? நம்முடைய கிறிஸ்தவ வீடுகள் எங்கே போய் கொண்டு இருக்கிறது? ஒரு அருமையான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நான் பார்த்தேன். அதில் அந்த வீட்டில் இருக்கிற அம்மா வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னடா பண்ணுறது, இவர் வீட்டுக்கு வந்தாலும் அதே ஃபோனு அதே லேப்டாப்பை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துடுறாரு. இந்த பசங்க ஆன்லைன் கிளாஸு இது அதுன்னு அதை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. என் கூட பேசுகிறதுக்கு ஆளே இல்லை. நான் காலையிலேருந்து வீட்டில் தனியாகவே இருக்கேன், இப்போயுமே தனியாக இருக்கிறேன். நான் என்ன ஒரு சர்வெண்ட்டா? இவங்களுக்கு லாண்ட்ரி பண்ணணும், இவங்களுக்கு குக் பண்ணணும், இவங்களுக்கு க்ளீன் பண்ணணும். நான் என்ன ஒரு சர்வெண்ட்டா? கர்த்தர் ஒரு யோசனை அவங்களுக்கு கொடுக்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நோட் பண்ணுங்கள், அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அவங்க அந்த ஸ்ரீ என்ன பண்ணுறாங்க, அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேஸ்கெட் வாங்குறாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போதே எப்படி ஸ்லிப்பர்ஸை வெளியில் விடுறோமோ, ஷூஸை வெளியில் விடுறோமோ, அந்த பேஸ்கெட்குள்ளே என்னத்தை போட்டுருணும்? ஃபோனை போட்டுருங்க. என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி, என்ஜாய் வித் யுவர் கிட்ஸ், என்ஜாய் வித் யுவர் ஒய்ஃப், என்ஜாய் வித் யுவர் ஹஸ்பண்ட், என்ஜாய் த ரிலேஷன்ஷிப். இந்த ஃபோன் நம்மளை பிரிக்குதா சேர்க்குதா? நிஜமாக பிரிக்குது. யார் எந்தெந்த உலகத்துக்குள்ளே இருக்கோன்னு நமக்கே தெரியல. இட் இஸ் லைக் அன் இல்யூஷன். இல்யூஷன்னா மாயை. அப்படி ஒரு உலகம் இருக்குதா இல்லையா? அப்படி ஒரு உலகமே இல்லைங்க. அந்த மாயையான உலகத்துக்கு உள்ளே நம்ம போயிடுறோம். கர்த்தர் விட்டே தூரமாக போயிடுறோம். 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், we are lost. ஸோ அந்த புத்தி உள்ள ஸ்திரீ பண்ண மாதிரி இங்கே இருக்கிற நாம் அனைவரும் செய்ய போகிறோம். ஒரு அழகான பேஸ்கெட் வாங்குறதுக்கு உங்களுக்கு முடியுதோ இல்லையோ, வீட்டில் இருக்கிற ஒரு பேசின் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஃபோனெல்லாம் தூக்கி உள்ளார போட சொல்லுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வரப்போதா இல்லையான்னு பாருங்கள். இல்லை ஒரு டைம் வச்சுருங்க. 7 to 10 என்ன பண்ண மாட்டோம், ஃபோனு பார்க்க மாட்டோம். அதுக்குன்னு 10 o'clock மேலே நம்ம உட்காந்து பார்க்க வேண்டாம். ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் கொடுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். ஃபேமிலிக்குன்னு என்ன பண்ணுங்கள், ஒரு டைம் கொடுங்க. ஸோ இந்த பெட்டில் நம்ம என்ன காரியங்கள் பண்ணோன்றது தான் இப்போ நம்ம ஃபோன் வரைக்கும் நம்ம பேசுகிறோம். படுக்கைகளில் அவங்க உட்காந்து ஆண்டவரை துதிக்கிறாங்க, கம்பீரித்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம படுக்கையில் உட்காந்து எந்நேரமும் நம்ம ஃபோன் வச்சுருக்க வேண்டாம். அதை தூக்கி ஓரமாக அப்புறப்படுத்திட்டு நமக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்வோம். ஆமேன். இந்த 2026ல் ஒரு பெரிய ரிசல்யூஷன் நம்ம எடுக்க போகிறோம். ஃபோனை தனியாக என்ன பண்ண போகிறோம், பேக் பண்ணி தூரமாக வைக்க போகிறோம். இந்த டைம் மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன். வீட்டுக்கு வந்துட்டேன்னா
மீதி நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறதில்ல, பார்க்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுங்க. ஸோ இந்த பவர் ஆஃப் காட்ஸ் பீப்புள் பார்க்கும்பொழுது அவங்க பகலெல்லாம் துதித்தது இல்லாமல் படுக்கையில் கூட ஆண்டவரை என்ன பண்ணுறாங்களாம், துதிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனமாகிய நம்முடைய வாயில என்ன இருக்க வேண்டும், கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவருடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்க வேண்டும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எது? வேத புஸ்தகம். நம்ம கையில் எப்போதும் என்ன இருக்குமா, பைபிள் இருக்கணுமா. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறதா, ஷாப்பிங் போனால் கூட ஒரு சின்ன நியூ டெஸ்டமெண்ட் அதை கேரி பண்ணுங்கள். ஷோ தட் யூ ஆர் அ கிறிஸ்டியன், ஷோ தட் யூ ஆர் அ காட்ஸ் சைல்ட். கேரி த பைபிள், ஆல்வேஸ் கேரி த பைபிள் வேர் எவர் யூ கோ. எங்கே போனாலும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன பைபிளாவது நீங்கள், ஸ்கூல் பிள்ளைங்க உங்கள் ஸ்கூல் பேக்கில் ஒரு சின்ன பைபிளாவது எடுத்துகிட்டு போங்க. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டார் ஆண்டவர், துதி இருக்குமா, அவருடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். ஸோ வாயில் துதியும் கையில் பட்டயமும் இருக்கும். ஆமேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது கர்த்தர் 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர்களுக்கு விரோதமாக இருந்த ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, செய்வார். நமக்கு தெரியும், நம்ம இங்கே நம்மளுடைய சவுத் இந்தியாவில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். கிறிஸ்மஸை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம், நியூ இயரை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். தோ இன்றைக்கி சண்டே சர்வீஸ்க்கு நம்ம இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கோம். ஆனால் வட இந்தியாவில் நிலைமை அப்படியே தலை கீழே இருக்கிறது. கர்த்தர் அவருக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவரே நியாயம் தீர்ப்பார். அவரே நியாயம் தீர்ப்பார். அவங்களுக்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுப்பார். ஏன்னா ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சுத்தம் இல்லை. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார். அவங்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அடி வாங்கிக்கிட்டு அவங்களுடைய சொந்தங்களெல்லாம் இழந்து, அவங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்கள், சொத்து எல்லாத்தையும் இழந்து, வீட்டை கூட இழந்து எங்கே போய் சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. பேர்பட்டவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அந்த சுவிசேஷத்தை அல்ல தட்டி விட்டு கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நிச்சயமாக ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அதுதான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில் என்ன இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு, கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த வசனத்தை பக்கத்தில் சொல்லுங்க, வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் கையில் இருபுறமும் பட்டயமும் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நம்ம மறந்துடவே கூடாது. உங்கள் வாயில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது என்ன, துதி. உங்கள் கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது என்ன, கர்த்தருடைய வேத வசனம். ஸோ இந்த வசனத்தை நான் ஒரு அதிகாரத்தோடு கூட கம்பேர் பண்ண போகிறேன். என்ன என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 149 மத்தேயு 28 கூட நம்ம இணைக்கும் பொழுது, யார் இந்த ராஜானா, த ரைசன் ஜீசஸ் இஸ் அவர் கிங். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ராஜா. அவர் தான் இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தினுடைய ராஜாவாக இருக்கிறார். இப்போ அவர் எழும்பி, அவர் உயிரோடு கூட எழும்பி அவருடைய ஜனமாகிய நம்ம என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 28 சொல்லுது, நீங்கள் புறப்பட்டு போய். அந்த நீங்களுங்கிறது யாரு, இங்கே உட்கார்ந்துருக்கிற மொத்த பேரும், இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய அத்தனை பேரும் தான் அந்த நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த ஹை பிரைசஸ், இந்த 2-edged sword இருக்குல்ல, அதாவது கர்த்தருடைய இந்த துதியும் கர்த்தருடைய இந்த பட்டயமும் இருக்குதுல்ல, இந்த வசனத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சிங்களா, இந்த ரெண்டுமே அதில் வந்துச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண சொல்றாருன்னா, அவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணுமா, உபதேசிக்கணுமா. முதல்ல நம்ம போகணுமா, அவருடைய வார்த்தையை என்ன பண்ணணுமா, உபதேசிக்கணுமா.
அவருடைய வார்த்தையை உபதேசிக்கணுமா. கர்த்தர் சொல்றார், the God's people should conquer the world. ஆண்டவருடைய மக்களாகிய நாம் என்ன செய்யணுமா, இந்த உலகத்தை போய் கான்குவர் பண்ணுமா, இந்த உலகத்தை போய் வெல்லணுமா. எப்படி வெல்ல முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையை உபதேசிக்கிறது மூலமாக தான் வெல்ல முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது தான் வெல்ல முடியும். ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்டிங் கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு, இந்த வார்த்தையை சொல்லு. ஒரே ஒரு லைன் கூட இருக்கலாம் அந்த வசனம். அந்த வசனத்தை அவங்களுக்கு டெலிவர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி, போஸ்ட்மேன் எப்படி போய் அந்த போஸ்ட்டை டெலிவர் பண்ணுறாரோ, கர்த்தரிடத்துலேருந்து வந்த அந்த செய்தியை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, டெலிவர் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை என்ன பண்ணணும்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சீஷர் ஆக்கணுமா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவங்களுக்கு என்ன பண்ணுமா, ஞானஸ்நானம் கொடுக்கணுமா. கர்த்தர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவங்களை கை கொள்ளும்படிக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுமா, உபதேசிக்கணுமா. அவங்களுக்கு சொல்கிறது மாத்திரம் பத்தாது, அவங்கள ஞானஸ்நானத்துக்குள்ளே வழி நடத்துறது மாத்திரம் பத்தாது, உபதேசம் பண்ணணுமா, டீச்சிங் பண்ணணுமா, கட்டாயம் டீச்சிங் பண்ணணுமா. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 20:21 ஒரு ராஜாவை நம்ம அந்த காரியத்தை மாத்திரம் சொல்லணும். யோசபாத் ராஜாவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. யோசபாத் ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருப்பார். ஏனென்றால் அவருடைய அந்த சேனையில் அவங்க என்ன செய்திருப்பாங்கன்னா, கர்த்தரை ஸ்தோத்தரிச்சிருப்பாங்க, கர்த்தரை துதிச்சிருப்பாங்க, துதி சத்தம் முன்பாக போயிருக்கும். இப்போ இந்த 149ஆம் சங்கீதத்தில் நம்ம படித்தது, கர்த்தர் யார் மேலே பிரியம் வைக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய ஜனத்தின் மேலே பிரியமாக இருக்கிறார். அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனமாக இருக்க வேண்டுமானால், ஒபீடியண்ட்டான சோலாக இருக்கணும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்றைக்கு அந்த யோசபாத் எல்லாருக்கும் முன்னாடி போய் அவர் போர் புரிஞ்சு கர்த்தருடைய துதினால் அவர் வெற்றி பெற்றார். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு பெரிய யுத்த களம் இருக்குது. என்ன அந்த யுத்த களம் என்றால், ஆவிக்குரிய யுத்த களம். இந்த ஆவிக்குரிய யுத்த களத்தை நாம் எப்படி மேற்கொள்ள போகிறோம்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக, ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கையில் எடுத்தவர்களாக, விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்தவர்களாக இருக்கும் பொழுதுதான் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். ஆமென். ஸோ இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வேர்ல்டில், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், பல மக்கள் கர்த்தருடைய அந்த பிளஸ்ஸிங்குள்ளே வராதபடிக்கு பல பேருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, பல பேருடைய செவிகள் மந்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு ஜீசஸ்னால் யாருன்னு தெரியும், அவங்களுக்கு சுவிசேஷம் தெரியும். எனக்கு ஒரு அருமையான ஒரு பெண்மணியை குறித்து தெரியும். சரளமாக பல வசனம் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க படித்தது கிறிஸ்டியன் ஸ்கூலு. ஆனால் யார் மேலே விசுவாசம் இல்லை, கிரைஸ்ட் மேலே சுத்தமாக விசுவாசம் இல்லை. நிறைய வசனம் மனப்பாடமாக சொல்கிறாங்க, ஏன்னா கட்டாயம் ஸ்கூலில் என்ன பண்ணிடுவாங்க, மனப்பாடம் பண்ண வச்சுருவாங்க. ஆனால் அந்த வசனங்கள் என்ன பண்ணலைன்னா, மனசில் நம்ம எப்படி ஒரு போயம்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி தான் அந்த அம்மாவோட மனசில் போயம்ஸ் மாதிரி தான் வசனங்கள் இருக்கே தவிர அந்த வசனங்கள் கிரியை நடப்பிக்கலை. அப்போ இன்றைக்கு நாம் கிரியை இல்லாமல், எந்த ஒரு ஆண்டவர் மேலே ஒரு பக்தி இல்லாமல், ஆண்டவர் மேலே வைராக்கியம் இல்லாமல் இருந்தோம்னா கர்த்தர் நம்ம மேலே பிரியம் வைக்க முடியாதுங்க. நம்ம கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறோம், நம்ம கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னா அவருக்காக நம்ம பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இந்த கிரேட் கமிஷன் நம்ம எல்லார் முன்னாடி வைக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த ஆண்டில் நம்ம எத்தனை பேரை நம்ம சபைக்கு கொண்டு வந்திருக்கிறோம், கடந்த ஆண்டில் நம்ம எத்தனை பேரை ஞானஸ்தானத்துக்குள்ளே வழி நடத்தியிருக்கிறோம், கடந்த ஆண்டில் எத்தனை பேருக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம் அல்லது சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறோம். ஓகே, 2025 இஸ் பாஸ்ட். 2026 உங்கள் முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக நிற்கிது. ஒரே ஒரு வாரம் தான் கடந்திருக்கு. இந்த வருஷம் நம்ம ஒரு டார்கெட் எடுக்க போகிறோம். நான் என் சபைக்கென்று கர்த்தருடைய இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றும்படிக்கு நான் ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வருவேன், என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவேன், என் ரிலேட்டிவ்ஸை கூட்டிகிட்டு வருவேன், நான் பிலீவர்ஸ்க்கு ஆண்டவருடைய காரியங்களை நான் சொல்லுவேன் என்று நம்ம செய்வோம் பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் நம்ம மேலே உண்மையிலே பிரியப்படுவார். நம்ம அப்படியே எழுந்துப்போம், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம்.
நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய டார்கெட் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிரியத்தை பெறுகிறது தான் ஒவ்வொரு மனுஷனோட டார்கெட். என் மனைவி என் மேலே பிரியமாக இருக்கணும், என் பிள்ளைங்க என் மேலே பிரியமாக இருக்கணும், என்னுடைய கணவர் என் மேலே பிரியமாக இருக்கணும்னு ஓடிக்கொண்டிருந்த காலம் போதும். கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கும்படிக்கு நாம் நடந்து கொள்ள போகிறோம். இந்த 2026 2026 கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கும்படிக்கு நாம் நடந்து கொள்ளலாமா? ஆண்டவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நம்மலாம் ஆசீர்வாதத்தில் வாழ்றவங்க இல்லை, அவருடைய கிருபையில் வாழ்றோம். அவருடைய கிருபை மாத்திரம் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா போதும், நம்ம வாழ்ந்துடலாம், நம்ம சந்ததிகள் வாழ்ந்துடலாம். பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எது இருந்தாலும் இல்லைனாலும் அவருடைய கிருபை மாத்திரம் நம்மோடு கூட இருந்தால் போதும். அவருடைய பிரியம் நம்ம மேலே வரணும்னு சொல்லி ப்ரே பண்ணலாமா? இந்த ஒரு சிம்பிள் ப்ரேயரை இன்னைக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் சர்மன் தான் நம்ம ஷேர் பண்ணோம். ஆண்டவரே உங்கள் பிரியம் என் மேலே வரணும்ப்பா, உங்கள் பிரியம் என் மேலே வரணும்ப்பா. கேளுங்களேன், ஆண்டவரே உங்கள் பிரியம் என் மேலே வரணும்ப்பா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும்ப்பா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். அப்பா ஏன் என்னை பார்க்கும் பொழுது பல நேரத்தில் எனக்கே பிடிக்கல, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. நான் ஒரு ஆளாப்பா, நான் ஒரு வேஸ்டான ஒரு ஆளு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட என்னை என் மேல பிரியம் வைக்கிற என் ஆண்டவரே உமக்கு நன்றி. யாவே கர்த்தருடைய பிரியம் உங்கள் மீது வருவதாக. கர்த்தருடைய பிரியம் உங்கள் மீது வருவதாக. அவரை நோக்கி பார்ப்போம். எல்லாம் மாறப்போகுது இந்த புதிய ஆண்டுல. தேவனாகிய கர்த்தர் அவர் தான் என்னோட பரிகாரி. நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்தும் உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்தும் உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. யாவே நீரெங்கள் தெய்வம். சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க.
அவர் தான் என் ஆண்டவர் சொல்லுங்க. நீங்க தான் என் ஆண்டவர்ப்பா. இயேசுவே நீங்க தான் என் ஆண்டவர். யாவே நீங்க தான் என் ஆண்டவர். தஞ்சம் தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. தேவஜனமே, 2026க்குள்ள காலடி எடுத்து வைத்த முதல் மனமகிழ்ச்சியின் நாள். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அவருடைய ஜனமாய் இருக்கிற நாம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அவருக்குள்ள மகிழணும். நம்ம இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். செலிப்ரேட் கிரைஸ்ட் எவ்ரி டே, செலிப்ரேட் கிரைஸ்ட் எவ்ரி மினிட். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக, செய்ய போகிற நன்மைகளுக்காக அவரை செலிப்ரேட் பண்ணுங்க. அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. அவர் உங்க மேல பிரியம் வச்சிருவார். நீங்க எந்த ஆசீர்வாதத்தை தேடி போக தேவையில்ல. யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் வேணும்னு யார் வீட்டு கதவையும் நீங்க தட்ட தேவையில்ல. அவருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருங்க. அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழட்டும். இந்த GI611 சபை எங்களை உண்டாக்கினவரில் மகிழுகிறோம். ஆண்டவரே நாங்க உம்மில் மகிழுகிறோம். ஆண்டவரே நாங்க உம்மில் மகிழுகிறோம். இயேசுவே நான் உங்கள ஹாப்பியா இருக்கேன்ப்பா. ஜீசஸ் நான் உங்கள ஹாப்பியா இருக்கேன்ப்பா. தேங்க் யூ சொல்லலாமா? அவர் நம்மளுக்கு கொடுத்த எல்லாத்துக்காக தேங்க் யூ சொல்லலாம். ஆண்டவரே நன்றி சொல்றோம்ப்பா. எனக்கு நீங்க கொடுத்த ஒரு சின்ன பொருள்ல இருந்து ஒரு பெரிய பொருளுக்காக எல்லாத்துக்கும் நன்றி. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் தரேன். நீங்க ஒன்னொன்னா யோசிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்துக்காக, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக, உங்களுக்கு பர்சனலா கொடுத்த ஒரு காரியங்களுக்காக, உங்களோட ஆக்சசரிஸ்க்காக, உங்களோட காஸ்டியூம்ஸ்க்காக, உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மகிழுங்க, மகிழுங்க, கர்த்தருக்குள்ள மகிழுங்க. அவர் மனச குளிர பண்ணுங்க. அவர் மனச குளிர பண்ணுங்க. அவர் மனச டச் பண்ற மாதிரி நடந்துக்கோங்க. அவர் மனச டச் பண்ற மாதிரி நம்ம நடந்துட்டோம்னாலே போதும். Every blessing is going to follow you. Every blessing is going to follow you this year. This year every blessing is going to follow you, my beloved son, my beloved daughter. Everything is going to follow you. You are just going to enjoy in Christ. கர்த்தருக்குள்ள மகிழுங்க, கர்த்தருக்குள்ள மகிழுங்க, கர்த்தருக்குள்ள மகிழுங்க. ஒருத்தருக்கும் மகிழுங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு சின்ன குழந்தை எப்படி பலூனை பார்த்தா ஹாப்பியா இருக்குதோ, அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. Let's rejoice in God. Let's rejoice in God. Let's be joyful in Jesus. சோகமா உம்முன்னு நம்ம இருக்க வேண்டாம். கர்த்தர் நம்ம கொடுத்ததுக்காக எல்லாத்துக்கும் நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கொடுத்ததுக்காக நன்றி, கொடுக்க போறதுக்காக நன்றி, கொடுத்ததுக்காக நன்றி, கொடுக்க போறதுக்காக நன்றி, கொடுத்ததுக்காக எல்லாத்துக்காக நன்றி, கொடுக்க போறவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இருதயம் இருந்தா போதும். கர்த்தர் உங்கள் மேல பிரியமாயிருப்பார். கர்த்தர் உங்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்க போகிறார். God is going to beautify you. நீங்க பாருங்களேன், நீங்க இத ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுடைய முகத்துல எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. இந்த 2026ல பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. உங்க சரீரத்துல புத்துயிர், உங்க சரீரத்துல புத்துணர்ச்சி, உங்க சரீரத்துல புது பலன், உங்க வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடக்க போகிறது. The key is in your hand.
rejoice in Lord. Be joyful in the Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி 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 ராஜா. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.